திருமணத்தில் ஏன் சாதி வேணும்னு பிடிவாதமா இருக்கீங்க? வெளிநாட்டு சொல்றாங்க எங்க தாத்தா அந்த ஊர்ல பிறந்தாரு, இன்னைக்கு எங்க சொந்த மந்திரல நான் வேற கல்யாணம் பண்ணிட்டேன், என் குலதெய்வத்துக்கு வர முடியல, அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க. அதனாலதான் எங்களுக்கு ஜாதி வேணும். பெத்தது நான் தானே, படிக்க வச்சது நான் தானே. சட்டி போடையில சட்டி எடுத்து கொடுத்தேன், பேண்ட் போடையில பேண்ட் எடுத்து கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேன். உனக்கு எங்க அம்மா என் ஜாதியில தான் கட்டி வச்சுச்சு. எனக்கு என் புருஷனுக்கு 1000 சண்டை வந்துச்சு. மண்டைய உடைச்சு விட்டாரு, கைய உடைச்சு விட்டாரு. ஆனா என் புருஷன் என்னை விட்டு போல. நீயே சொல்ற மண்டை உடைஞ்சிச்சு, கை உடைச்சாங்க, கால் உடைச்சாங்க, சுயஜாதியில தானே கல்யாணம் பண்ண. அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? ஆடு மாடு கூட அது இனத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண அழைகிற? எரும மாடு கூட சேருதுல, மனுஷன் கூட தான் சேர்றான். எருமாடு தான் சொல்றோம், பசு மாடு தான் சொல்றோம். மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற? நீ உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? நீங்க வந்து மாடையும் மனிதனையும் ஒப்பிட்டு பேசுறப்ப எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பகுத்தறிவு இருந்தாதான் உங்களை மாத்த முடியும் கிடையாது. உங்களுக்கு மனித அறிவே கொஞ்சம் இல்ல. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதாவது எது எங்கெங்க இருந்தா அதுக்கு மரியாதையோ அதை தான் இருக்கணும். ஐயா தயவு செஞ்சு மைக்க கொடுத்துருங்க. ரொம்ப தப்பான ஒரு உதாரணத்தை சொல்லக்கூடாது. அது பாம்பும் கழுகும், இது மனிதர்கள். ஐயா இல்லங்க, இல்ல எழுத எங்கெங்க இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஆடை என்ன? அந்த ஆடை வந்து உட்காருங்க. யார் எங்க இருக்கணும்னா சொல்லாதீங்க. இந்த பூமி வந்து பிறந்த எல்லாத்துக்கும். பெண்களை முதல்ல போக பொருளாவும் சொத்தாவும் பாக்குறது முதல்ல நிப்பாட்டுங்க, சரியா? கோவமா வருது ஏசி விட்டுருவேன்.